அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் வீட்டு முற்றங்களை வந்தடையும் ஒரு ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேச நிகழ்வுகள், அரசியல் ஆய்வுகள், அரசியல் களங்கள், மருத்துவம் என்று பலதரப்பட்ட செய்திகளை உங்கள் முற்றங்களுக்கு காய் வருகின்ற ஒரு தமிழ் தேசிய ஊடகம். இன்று நாங்கள் சமகாலத்தில் பேசப்படுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயத்தை பற்றி பேச போன்றோம். அதில் முக்கியமாக அவர்கள் வைத்த அந்த தீர்விலே இரண்டாவது பிங் பாயிண்ட் என்று சொல்லுவார், இரண்டாவது பகுதியிலே சொல்லப்பட்ட இந்த ப்ளூரி நேஷனல் என்ற ஒரு பதம் பாவிக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ளூரி நேஷனலுக்கும், அதாவது பன்மை தேசிய அரசு, ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். இந்த பன்மை தேசிய அரசு என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இன்று தென் அமெரிக்காவிலே முக்கியமாக பொலிவியா, மற்றது எக்வடோர், பெரு போன்ற நாடுகளிலே இந்த இப்படியான சொற்பதத்தை பாவித்து அங்கு உள்ள பழங்குடி மக்களுக்கும் சகல உரிமைகளும் கொடுத்து இந்த ஒற்றையாட்சி அரசு தான் அங்கு நடைபெற்று கொண்டு வருகின்றது. எங்களுடன் இன்று இதை பற்றி உரையாடுவதற்கு முக்கியமாக இந்த பன்மை தேசிய அரசு அல்ல ப்ளூரி நேஷனல் ஸ்டேட்க்கும் நேஷன் தேசியத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன விளங்கப்படுத்துவதற்கும், மற்றும் எங்களுடைய தீர்விலே அவர்கள் மூன்றாவது பகுதியிலே நாங்கள் ஏற்கனவே இது ஆராய்ந்திருந்தாலும் இதை முக்கியமாக இன்று இந்த விடயத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக ஆராய்வதற்காக தான் நான் இன்று ஒரு இளம் ஊடகவியலாளர் அல்லது அரசியல் ஆய்வாளர் இணைத்திருக்கின்றோம். மகாசேனன், முன்னாள் யாழ் பல்கலைக்கழக மாணவன், தற்பொழுது முதுமானி பட்டத்திற்காக, அரசியல் விஞ்ஞான முதுமானி பட்டத்திற்காக கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார். சர்வதேச அரசியல் முதுமானி பட்டம் பெற்றவர். அவரை இன்று எங்களுடன் அழைத்து வந்திருக்கிறோம். அவருடன் இந்த இது பற்றியான ஒரு விவரமான உரையாடல் ஒன்றை நாங்கள் இன்று தொடங்குவோம். மகாசேனன், வணக்கம். 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 இந்த ப்ளூரி நேஷனல், அதாவது பன்மை தேசிய அரசு, ப்ளூரி நேஷனல் ஸ்டேட்டுக்கும் நேஷன் அதாவது தேசியம், நாங்கள் ஒரு தேசிய இனம். இலங்கையில இரண்டு தேசிய இனங்கள் உள்ளது. வடக்கு கிழக்கிலே பூர்வீக குடிகளாக வாழ்கின்ற தமிழர் தங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் அவர்களுடைய நிலத்தை நிரந்தரமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு மக்கள் கூட்டம். அதே போன்றுதான் தெற்கில் சிங்களவர்கள் தங்களுடைய இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, மொழி இவைகளுடன் தங்களுடைய நிலப்பரப்பில் வாழ்ந்து வருகின்றால் இந்த ரெண்டும் காணும் நாங்களோட டெஃபினிஷனுக்கு நாங்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறதுக்கு. இப்போ திடீரென இந்த எலெக்ஷன் இந்த அவருடைய ரிப்போர்ட்ல, அறிக்கையிலே ப்ளூரி நேஷனல் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கத்தை தாருங்கள். வணக்கம். குறிப்பா இந்த பெண்மை தேசியம், இலங்கை ஒரு பெண்மை தேசியம் என்பது நான் நினைக்கிறேன் இன்று அறிக்கை வடிவத்துல தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாளர் இந்த தேர்தல் காலத்துல முன்வைக்கப்பட்டாலும் இந்த பெண்மை தேசியம் பற்றி உரையாடல்ன்றது நான் நினைக்கிறேன் முன்னமே, அதாவது இன்றைக்கு எங்களது தேசம் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ள எங்களுடைய அரசியல் நகர்த்தப்படுறதுன்றது கிட்டத்தட்ட 2009 பிறகு ஒரு அரசியல் கட்சியா என்று சொன்னா நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னிதான் இந்த இரு தேசம் ஒரு நாடு என்ற ஒரு பாலிசிக்குள்ள அந்த தேசம் என்ற கான்செப்டை திருப்பி உரையாடுற ஒரு பாங்கு இருக்குது. ஸோ அவர்களுடைய தலைவர், தமிழ் தேசிய மக்களுடைய தலைவர் கேந்திரமார் பொன்னம்பலம், எஸ், அவர் ஒரு பார்லிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் சரி, அப்புறம் இன்னொரு ஒரு ஆங்கில இணையத்துக்கு வாங்கின ஒரு நேர்காணல்லையும் சரி இந்த ப்ளூரி நேஷனலிசத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நாங்கள் பெண்மை தேசிய இலங்கை ஒரு பெண்மை தேசிய அரசு என்று சொல்லி, குறிப்பா பெண்மை தேசிய அரசுக்குள்ள ஒரு பெண்மை தேசியத்தின் ஒரு வடிவம் தான் இரு தேசம் ஒரு நாடு. எங்க அந்த பெண்மை தேசியத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பரவலான பார்வை ஈழத்தமிழர்கள் மற்றது சிங்கள தேசம், இரு தேசங்கள் ஒரு நாடுன்றதான் அந்த கான்செப்ட். அத அடுத்து இன்னொன்று சொல்லிட்டு போறேன். பெண்மை தேசம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட அரசு இருந்தால் பெண்மைதான், ஒன்று இருந்தா தான் சிங்குலர், ஒன்றுக்கு மேல இருந்தாலே எல்லாமே புளூரல்லாம். சோ அதுல மாற்று கருத்து இல்லை. நாங்கள் ரெண்டையும் பெண்மைன்னு சொல்றதுல மாற்று கருத்து இல்லை, அது ஒன்று. அடுத்தது என்னுடைய கருத்து ரெண்டு மட்டும் இல்லை,
நான் இன்னொன்றும் இருக்கிறதா யோசிக்கிறேன். அவர்கள் இன்னொரு தரப்பும் தங்களை இன்னொன்று போனால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டமே இருக்குன்னு யோசிக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட மலையக தமிழர்கள் இன்று மலையக தமிழர் அரசியலை பொறுத்த வரைக்கும் மலையக தமிழர்கள் தங்களை தனி தேசிய இனமாக பிரகடனப்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற பாங்கொன்று இருக்குது. அதன் வெளிப்பாடுதான் கிட்டத்தட்ட என்ன சொல்றது, தங்கண்ட சைட்டுக்கு இந்த பொது வேட்பாளரை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி மலையக கட்சிகள் வெளிப்பாடும் அதன் ஒரு வெளிப்பாடுதான். அடுத்தது இப்ப ஈழத்தமிழ் அரசியல நகர்த்து இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பும் சரி, இந்த அரசியல் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் அரசியலை வடக்கு கிழக்குக்கு வெளியே கொண்டு போக முயற்சிக்கல. ஏன்னு சொன்னா அவர்கள் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த அடிப்படையில் இந்த பெண்மை தேசியம் என்பது என்னுடைய பார்வையில இலங்கை வந்து ஒரு பெண்மை தேசிய அரசு. இலங்கை வந்து பல்லின சமூகங்கள்ட பல்லின தேசிய இனங்களின் ஒரு சேர்க்கையாத்தான் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில தான் இந்த உரையாடலுக்குள்ள இந்த பெண்மை தேசிய அரசு என்ற ஒரு உரையாடல் வந்திருக்கு. அடுத்தது இன்னொன்று, நீங்க சொல்ற மாதிரி இரு தேசமா இருந்தால் கூட, நாங்க எல்லாரும் பொதுவாக கலைக்கிற மாதிரி இரு தேசமா இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட தேசங்கள் என்பது பெண்மைதான். சோ அந்த பெண்மை தேசிய அரசு என்பது அந்த வடிவத்துக்குள்ளதான் இதை நான் பெண்மை தேசிய அரசு என்ற கான்செப்ட் பெறுவதாக நான் பாக்குறேன். இதுல உள்ள ஒரு முரண்பாட்டான கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்க தென் அமெரிக்காவிலே பார்த்தீர்கள் என்றால், நான் சொன்னேன் இந்த 3 நாடுகள், பொலிவியாவா இருக்கட்டும், எக்வடோரா இருக்கட்டும், அல்லது பேருவா இருக்கட்டும், இந்த நாடுகளிலே பன்மை தேசிய அரசு என்றது வந்து இந்த பழங்குடியிர் மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை அனைத்தையும் கொடுத்து, ஆனால் ஒரு ஒற்றை ஆட்சிக்கு கீழே தான் அந்த அரசுகள் இயங்கி வருகின்றன. அப்ப இங்கே ஒரு முரண்பாடான தன்மை ஒன்று இருக்கின்றது. அப்ப இலங்கையிலே வந்து நாங்கள் ஒரு தேசிய இனம், சிங்கள மக்கள் ஒரு தேசிய இனம். அப்ப நாங்கள் எங்களுக்கு 2 தேசங்கள் உள்ளது. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன ஒற்றையாட்சி என்றது, நாங்கள் ஒற்றையாட்சியில தான் நாங்கள் காலம் பட்ட அவஸ்தை போதும் தானே, இந்த ஒற்றையாட்சிக்குள் எங்களுக்கு தீர்வு வரான்றது வந்து முடிவாகிவிட்டது. நிச்சயமாக நினைக்கிறேன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அறிக்கை தெளிவா சொல்லி இருக்குது. அதாவது 2 ஆண்டு தொடர்ச்சியா நாங்க சில விஷயங்களை தொடர்ச்சியா பார்க்க தேவை இருக்குது. 2வது பெண்மை தேசிய அரசு பற்றி கூறுற அதே வேளை 3வதுல ஒற்றையாட்சிக்குள்ள எத்தகைய தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றல தெளிவா இருக்குது. சோ நாங்கள் எங்களுடைய வரையறை என்பது ஒற்றையாட்சி நிராகரிப்பு என்பது வரையறைக்குள்ள நாங்க தெளிவா இருக்கிறோம். அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி நாங்க நடைமுறையை பார்க்கிறோம். அதாவது பெண்மை தேசிய அரசு நடைமுறைக்குள்ளதான், பெண்மை தேசிய அரசின் நடைமுறைக்குள்ளதான் நாங்கள் இந்த ஒற்றையாட்சி என்ற விடயங்களை பார்க்கிறோம். ஆயினும் பெண்மை தேசிய அரசு என்பது ஒரு கருத்தியல். பெண்மை தேசிய அரசு என்பது ஒரு கருத்தியல். எங்கண்ட தமிழ் பிறப்பு நாங்க மொழி வளத்துக்குள்ள போகுமா இருந்தால் எந்த ஒரு சொல்லுக்கும் ஒரு நிலையான கருத்து என்பது காணப்படுற இல்ல. அதாவது குறிப்பாக நாங்கள் சில ஒரு எங்களுடைய சந்தர்ப்பங்களும் நாங்கள் சொல்ற தொனியும் தான் என்ன செய்தால் அந்த சொற்களுக்கான பொருள் கூடல அந்த சொல்லுக்கான வரையறையை வழங்குகின்றது. சோ நாங்கள் சொல்ற வரையறை தான் அந்த சொல்லுக்கும், நாங்க சொல்ற வரையறை தான் அந்த சொல்லுக்குரிய நியமங்களை உள்ளடக்குகின்றது. குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி என்ன பொலிவியா சரி, ஈக்குவரா சரி, என்னவென்றால் ஒற்றையாட்சி மரபுக்குள்ளதான் அந்த பெண்மை தேசிய அரசு என்றது நடைமுறையில இருக்கின்றது. ஆனா பெண்மை தேசிய அரசு என்ற கான்செப்டை பார்ப்போமா இருந்தால், பெண்மை தேசிய அரசு என்பது குறிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்களை அங்கீகரித்து ஒரு நாட்டுக்குள்ள வாழ்கின்ற ஒரு முறைமையாத்தான் காணப்படுகிறது. குறிப்பாக அதிகார பகிர்வைத்தான் அந்த பன்மை தேசிய அரசு என்ற கான்செப்ட் வலியுறுத்தி இருக்குது. குறிப்பாக இன்றைய சமகால உரையாடல்ல இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி என்ற உரையாடல்களுக்கு அந்த இலக்கியங்களுக்குள்ள ஒற்றையாட்சி சமஷ்டி என்ற கருத்தியலுக்குள்ள இருக்கிற போதாமை என்ற வெளிப்பாடுதான் இந்த பெண்மை தேசிய அரசு பற்றிய ஒரு எண்ணக்கரு சார்ந்த வளர்ச்சி வந்து சர்வதேச அரசியல்ல நோமலா இன்றைக்கு உரையாடப்பட்டு கொண்டு வர்றதை நாங்கள் பார்க்கலாம். சோ அந்த அடிப்படையில தான் குறிப்பாக இது வந்து ஒரு சமச்சீரற்ற அரசுகள், சமச்சீரற்ற தேசிய இனங்கள் என்ற சமச்சீரற்ற தேசிய இனங்களுக்கு இடையில அதிகாரம் பயிரப்படுற அதாவது இப்ப ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய தனித்துவத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய தனித்துவத்துக்கேற்ற அதிகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த பெண்மை தேசிய அரசு என்றது கான்செப்ட் வைஸா ஒரு கருத்தியலாக வழங்குகின்றது. இது ஒற்றையாட்சிகளை முடக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நாங்கள் பார்க்கிற பொலிவியாவோ அல்லது ஈக்குவடாவோ இப்ப போன இந்த மாசம் ஆரம்பத்துல நினைக்கிறேன் சிலியும் இதுக்கான ஒரு பெண்மை தேசிய அரசு சார்ந்த ஒரு புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வருது. இதே நேரத்துல நாங்கள் இதனை ஒட்டியாட்டின்னு பார்க்கிறோமே, இதே தளத்துலதான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சர்வதேச தளத்துல ஈழத்தமிழர் மீது நடந்தது இனப்படுகொலை என்றது அதிகம் உச்சரிக்கின்ற ஒரு நாடுதான் கனடா. அதாவது அரசு தரப்புல இன்றைக்கு நாங்கள் நிறைய கனடாண்ட நிறைய மாநிலங்களும் சரி, கனடாண்ட மத்திய அரசும் சரி,
இலங்கை ஈழத்தமிழ் இனப்படுகொலை என்றதை ஏற்றுக்கொள்கிற தன்மை ஒன்று காணப்படுகின்றது. அத்தகைய ஒரு கனடாவும் என்ன செய்தென்றால் இந்த பெண்மை தேசிய அரசை தன்னுடைய சமஷ்டிக்குள்ள உள்வாங்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது. குறிப்பாக அவருடைய என்ன சொல்றது பழங்குடியின சமூகம் அவருடைய பழங்குடியின சமூகத்தின் உரிமையை அங்கீகரிக்கும் வகையில இந்த கனடான சமஷ்டிய ஒரு பெண்மை தேசிய அரசாக உருவாக்குற ஒரு சிந்தனை உரையாடல் வந்து கனடாண்ட பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோரால முன்வைக்கப்பட்டிருக்கு. சோ இங்க நாங்கள் எவ்வளவுக்கு நடைமுறையில பொலிவியாலையும் ஈக்குவலான ஒற்றையாட்சிக்குள்ள இந்த சமஷ்டியை பார்க்கிறோமோ அதே தளத்துக்குள்ள சமஷ்டிக்குள்ளையும் இந்த உரையாடல் வருது பெண்மை தேசிய அரசுன்றது. அப்ப இது நாங்கள் வந்து இந்த என்ன சொல்றது அந்த சூழலை தான் பார்க்க வேண்டியிருக்குது. நாங்கள் அதாவது வரையறை அந்த பெண்மை தேசிய அரசு கொடுக்குற வரையறையில தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த தளத்துல நான் பார்க்கிறேன் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புண்ட தேர்தல் அறிக்கையில நாங்கள் என்ன வரையறை கொடுத்திருக்கிறோம். அதாவது நீங்க நடைமுறைய பொலிவியா நடைமுறை சிலியா நடைமுறையை தவிர்த்து நாங்கள் அதுக்கான வரையறை என்னத்தை கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக அந்த 2வது இதுலயே தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தமிழர்களை தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு தேசங்கள் ஒன்றிணைவாகத்தான் இந்த பெண்மை தேசிய அரசு உருவாக்கப்படுகிறது. தேசங்கள் ஒன்றிணைவு என்பது அதிகார பகிர்வை மையப்படுத்திய ஒரு கோட்பாடு தான். அதிகார பகிர்வை மையப்படுத்திய நீங்க சொல்றீங்க தமிழர்களை அங்கீகரித்து தமிழர்களை தேசமாக அங்கீகரித்து தேசங்களின் ஒன்றிணைவு என்று சொல்லும் பொழுது அப்படி என்ன நாங்க மற்றபடி பார்த்தா சமஷ்டி தானே இல்ல. அதான் இங்க இது சமஷ்டிக்கும் இந்த கருத்தியல் ரீதியாக சொல்றேன். அதாவது கோட்பாட்டு ரீதியாக சமஷ்டிக்கும் இந்த பெண்மை தேசிய அரசுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் கோட்பாட்டு ரீதியாக சமஷ்டி என்ன சொல்லுது என்று சொன்னால் இந்த தேசங்கள் எல்லாம் சமனாக பார்க்கப்படும். ஒரு தேசத்தின் தனித்துவங்களை மழுங்கடிச்சு ஒரு தேசத்தின் தனித்துவங்களை மழுங்கடிச்சு அந்த தேசத்தையும் இன்னொரு தேசத்தையும் சமத்தன்மை கொண்ட தேவைப்பாடு சமஷ்டியில இருக்குது. ஆனால் இந்த பெண்மை தேசிய அரசை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, சமச்சீரற்ற தன்மை. அதாவது இப்ப எங்களுக்குன்னு சொல்லி தனித்துவங்கள் இருக்குது, எங்கள் தனித்துவங்களை ஏற்றுக்கொள்ளப்படுற தன்மை. எங்களுடைய தனித்துவங்கள் அதாவது தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கும், சிங்கள தேசிய இனத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கலாம், மலையம் ஒரு உள்ளட்ட மலையத்துக்கு ஒரு தனித்துவங்கள் இருக்கலாம். சோ இந்த தனித்துவங்களை ஏற்றுக்கொண்டு அது இணைகிறது. அதாவது இந்த சமச்சீரற்ற அந்த தனித்துவங்களை ஏற்றுக்கொண்டு இணைகிற பாங்குல இது இந்த என்ன சொல்றது பெண்மை தேசிய அரசு கான்செப்டா வேறுபடுது. இதுல இன்னொரு பிரச்சனை சொன்னால் நாங்கள் இந்த பெண்மை தேசிய அரசை எப்படி வரையறுக்கிறோம்னு சொன்னால் இப்ப நாங்கள் விவாதத்துக்குள்ள போக வேண்டிய தேவை அந்த ஒட்டியாட்சி சார்ந்த விஷயம். ஒட்டியாட்சி இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கிறோம். ஏன்னு சொன்னா 3வது சொல்றோம் நாங்கள் இலங்கையின் எந்த ஒரு தீர்வுமே ஒட்டியாட்சிக்குள்ள உட்பட்டால் அது எங்களுடைய தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது. அப்ப ஒட்டியாட்சி நிராகரித்த நாங்கள் அதிகார பகிர்வைத்தான் இங்க விளக்குறோம்ன்றதுல தெளிவா இருக்கிறோம். சோ இன் ஃபியூச்சர்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ள என்னென்ன இந்த சமஷ்டி இந்த அதிகார பகிர்வுக்குள்ள என்னென்ன வரணும், அதாவது பெண்மை தேசிய அரசு அதிகார பகிர்வுக்குள்ள என்னென்ன வரணும் என்ற விஷயங்கள் நாங்கள் உரையாட தேவை இருக்குது. ஆனால் கருத்தியல் ரீதியாக இந்த பெண்மை தேசிய அரசுன்றது இந்த ஒட்டியாட்சி சமஷ்டியிலிருந்து இருக்கிற குறைநிறைகளை நிவர்த்தி செய்த ஒரு அதிகார பகிர்வு இன்று சர்வதேச அரசியல்ல உரையாடப்படுகின்ற ஒரு சமஷ்டி அதிகார பகிர்வு சார்ந்த ஒரு கோட்பாட்டை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப இதுல இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துல இந்த 13 பற்றி அவர்கள் பேசவில்லை. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். நிச்சயமாக என்றால் அது பற்றி ஒரு விவாதங்கள் அதிகம் இருக்கு. என்ன சொன்னால் அதுக்கு போக முதல் ஒரு கேள்வி உண்டு. இப்ப இந்த பன்மை தேசிய அரசு மற்ற நாங்கள் ஒரு தேசிய இனம் வேறு பல இந்த அரசியல் ஆய்வாளர்கள் அறிஞர்களோட பேசும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னா இலங்கைக்கு பொருத்தமானது வந்து கான்ஃபெடரேஷன். இப்ப சுவிஸை பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு கான்ஃபெடரேஷன் சிஸ்டம் தான் இருக்குது. அப்படியான சிஸ்டம் உண்டு இலங்கை தேவைன்னு சொல்கிறார்கள். அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல இதுல ஓகே கான்ஃபெடரேஷன் சம்திங் என்ன பொறுத்தவரை நீங்க சொல்ற விஷயம் சரி. அதாவது நாங்கள் எங்களுக்கு எது சரியன்றதை அனலைஸ் பண்ணி தான் நாங்க போக தேவை இருக்குது. இன்னொரு தரப்புண்டிய நாங்கள் பரிசிக்க முடியாத தன்மை இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு காலனித்துவ மரபுக்குள்ள வாழ்ற சமூகம். கிட்டத்தட்ட 1948 நான் படிச்ச ஞாபகம் என்றால் 1940களுக்கு பிறகு நாங்கள் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் விடுதலை பெற்றோம். அதாவது காலனித்துவத்துல இருந்து விடுதலை பெற்றோம். இந்த காலனித்துவ விடுதலை போராட்டத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த காலனித்துவ விடுதலை போராட்டம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னால் மேற்குல தான் வருது. குறிப்பாக மேற்குல போய் படிச்ச இளைஞர்கள்லாம் இங்க வந்து மேற்குக்கு எதிராக போராட்டம் செய்யணும். சோ இந்த காலனித்துவத்துக்கு எதிரான சிந்தனை கூட காலனித்துவத்துக்குள்ள இருந்து தான் வந்தது. இது ஒரு வகையில காலனித்துவ மரபு தான்.
ஸோ நாங்கள் எங்களுக்கு போஸ்ட் காலனி, அதாவது காணித்துவத்துக்கு பின்னரான எங்க மரபு கிட்டத்தட்ட நாங்கள் 48 பிறகு நாங்கள் சோல்வெளியில தான் இயங்கினாங்க. ஸோ இந்த காணித்துவத்தின் கான்செப்ட் தான் இயங்கினோம். ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு காணித்துவ சிந்தனைக்குள்ளதான் நாங்க பயணிக்கிறோம். ஸோ நாங்கள் வெளியால இருந்து எல்லாத்தையும் பார்க்கிற தன்மை ஒன்று இருக்குது. அதாவது எங்களுக்கு எடுக்கிற இதுல பெஸ்ட், அதாவது நாங்கள் சில எங்களோட எண்ணங்கள் இருக்கு, எங்கள்கிட்ட எண்ணங்கள் இருக்குது இயல்பாகவே பெஸ்ட் பெஸ்ட், அதான் பெஸ்ட்ன்றது இப்போ பெஸ்ட்ன்றதான் எங்கள்ட எண்ணம். ஏன்னா நாங்கள் அந்த காணித்துவ மரபுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணங்களுக்குள்ள நாங்க பெஸ்டா பார்க்கிற எண்ணங்களுக்குள்ள எதையுமே நாங்கள் எங்களுக்கு கொண்டு பரிசோதிக்க போறோம்னு சொன்னால் அது ஓகே அங்க பெஸ்டா இருக்கா என்ற எண்ணங்களுக்குள்ள தான் நாங்க பரிசிக்கிற தன்மை இருக்குது. நாங்கள் இன்றைக்கு ஒரு டீகாலனைசேஷன், காணித்துவ நீக்கம் பற்றிய ஒரு உரையாடல்கள் இந்த என்ன சொல்றது ஆசியாவிற்கு லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல ஒரு துளிர்வுற தன்மை ஒன்று காணப்படுகின்றது. சோ இப்ப எங்களுக்கான தீர்வு என்பது எங்கண்ட களத்துக்கு ஏற்றதாக நாங்க பரிசோதிக்கணும். எங்கண்ட சூழல் எவ்வாறு இருக்குது, எங்களுடைய களநிலை நாங்கள் பகுப்பாய்வு செய்யணும். என்ன பொறுத்த இந்த பன்மை தேசிய அரசும் சரியா பகுப்பாய்வு செய்யப்பட்டதா என்ற வாதங்கள் இருக்குது. ஆனால் எங்கிட்ட இருந்து வந்திருக்கிற நான் உணர்றேன். எங்கண்ட பரப்புக்குள்ள இருந்து ஒரு நாங்க 2019 பிறகு 2009 பிறகு கடந்த 15 ஆண்டுகள்ல ஒரு பொது ஆவணம் ஒன்று, பொது நிலைப்பாட்டு ஆவணம் ஒன்று இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அறிக்கை தான் அந்த பொது நிலைப்பாட்டு ஆவணத்தை, அதாவது தமிழ் தாயக பிறப்புக்குள்ள இருந்து வந்து ஒரு பொது நிலைப்பாட்டு ஆவணமாக காணப்படுகின்றது. சோ இந்த அடிப்படையில எங்கண்ட பிரச்சனையை நாங்கள் எங்கண்ட பார்வைக்குள்ள இருந்து கையாளணும்னு நான் யோசிக்கிறேன். இப்ப அந்த அடிப்படையில இந்த பெண்மை தேசிய அரசு என்பது இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் சித்தாந்தமாக காணப்படுகின்றது. அதே வேளை நாங்களும் ஒரு பெண்மை தேசிய கூறுகள் இருக்குது. எங்களுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள் என்ன செய்ய இலங்கை பிறப்புக்குள்ள வாழ்கின்றது. சோ அவர்களுக்கான கூறு என்பது இப்ப அவர்கள் ஒன்று தனித்துவமானவர்கள், அது பிரச்சனை. இப்ப என்ன ஒரு எங்களுக்கு தனித்துவமான பண்புகள் இருக்குது, சிங்களவர்களுக்கு தனித்துவமான பண்புகள் இருக்கு, இந்த தேசிய இனங்களுக்கு இடையில தனித்துவமான பண்புகள் இருக்கு. அப்ப தனித்துவமான பண்புகளை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் பயணிக்க முடியும். இப்ப நாங்கள் தேசிய இனங்களின் அந்த முக்கியமான அடையாளங்களை மொழி, கலாச்சாரம், வரலாறு மற்ற அவர்களுடைய நில தொடர்ச்சி இவைகள் எல்லாம் ஒரு தேசத்தை நிர்ணயிக்கின்றதுக்கான முக்கிய தூண்கள் என்ன நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. அந்த ராஜபக்ச ஆட்சி காலத்துல இருந்த சம்பிக ரணவக்கி என்று சொல்லி ஒரு சிங்கள ஒரு எம்பி, அந்த நேரம் ஒரு பெரிய ஒரு இனவாதியாக இருக்கு. இப்பவும் அப்படித்தான், இனவாதி தான். அவர் சொன்னார் என்னன்னு சொன்னா, ஒரு காலகட்டத்துல இந்த சம்பந்த நாட்கள் இந்த தமிழரசு கட்சி கூட்டமைப்பு காலத்துல ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. விடுதலை போராட்டத்தினூடாக தனித்தமிழீழம் கேட்டவர்களை நாங்கள் சமஷ்டி என்று கொண்டு வந்தோம். சமஷ்டி கேட்டவர்களை அதை முறியடித்து இப்ப மாகாண சபைகள் என்று கொண்டு வந்திருக்கிறோம். இனி ஒரு காலத்துல போனால் அவர்களை நாங்கள் இந்த பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்துடுவோம். இது காலப்போக்கில் இது இல்லாமலும் போகும் என்று ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கின்றார். அப்ப காலம் என்ன மாதிரி இப்ப மாறுது. காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லை. இப்ப ராஜபக்ச ஆட்சியில இருந்து கன காலம் இல்லை, அந்த காலத்துல இனவாதியா இருந்தவர். அப்ப இந்த காலம் இப்ப என்ன மாதிரி மாறி உருண்டோடி அந்த தமிழ் தேசிய திரட்சி என்று உருவாக்குறதுக்கான வழிவகைகளை இப்ப காட்டியிருக்குது. இதை கூட தமிழ் தேசிய திரட்சிக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த பொது வேட்பாளரை கூட பலர்கள் எதிர்மறையாக தான் காய்த்து கொண்டு இருக்கிறார்கள். பலர் ஒரு சிலர் முக்கியமான ஒரு சில அரசியல்வாதிகள் இதற்கு எதிராக கூட சொல்லலாம். என்ன ஒரு கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை தெளிவாக ஒட்டியாட்சியை நிராகரிக்கிறோம் சொன்னா பிறகு கூட இன்றைக்கும் அதை ஒட்டியாட்சியின் பண்பு ஒட்டியாட்சி தான், இது ஒட்டியாட்சியை தான் சொல்லுது என்ற தளங்களுக்குள்ள இது உரையாடுறது என்றதே கிட்டத்தட்ட எந்த பார்வையில் எப்படி நான் பார்க்கணும்னு சொன்னால் அவர்களுடைய எண்ணங்களுக்குள்ள அது அதிகமா இருக்குது. குறிப்பாக நினைக்கிறதுல அந்த மகாபாரத கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. குறிப்பாக துரியோதனையும் தர்மரையும் கிருஷ்ணர் நகர்வலம் போயிட்டு நகர்வலம் போயிட்டு சொல்லுவார். ஸோ 2 பேரும் நகர்வலம் போயிட்டு வந்த போதும் துரியோதனை கேட்பார் எப்படி மக்கள் இருக்கணும். துரியோதனன் சொல்வார் எல்லாரும் பயங்கர களவுகள், பயங்கர அநீதி நிறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லி. அதை தர்மர்கிட்ட கேட்கும்போது தர்மர் சொல்வார் இல்ல எல்லாருமே நீதியாக நிலையானதாக வாழ்கினோம்னு சொல்லி. அப்ப எங்கட எண்ணங்களுக்குள்ள தான் பார்வைகள் உருவாகும். சோ இன்றைக்கு கிட்டத்தட்ட மரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயண்டு அதான். அப்ப அவர்கள் கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்றால், இன்றைக்கு ஒரு தனியார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றுல கருத்துரைக்கும் போதும் சுமந்திரன் சொல்லியிருந்தார், பயங்கர கவலைப்படுறார். எனக்கு அதான் சுமந்திரன் அந்த வார்த்தை பயங்கர சந்தோஷமா இருந்தது. அதாவது
ஏன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு வந்து ஒரு மெலிந்த தேர்தல் அறிக்கையப்பட்டுட்டது. அவற்றை எண்ணங்கள் கிட்டத்தட்ட ஒரு தமிழோட கோரிக்கை முன்வைக்கலாம் அவற்றை எண்ணம் போல இருக்குது. சோ அந்த எண்ணங்களுடன் சொல்றார் வெளியக சூழ்நிலை உரிமை எல்லாம் கேட்டுக்கலாம் தானே கேட்காம விட்டோம்னு சொல்லி நாங்க நினைக்கிறேன் அவர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அறிக்கை வாசிக்கல என்னமோ தெரியல. தெளிவாக அதாவது ஈழத்தமிழர்கள் சுயநிற உரிமையும் இறமையும் உடைய மக்கள் நாங்க சுயநிற உரிமை அவருக்கு சொல்லணும் உலக சுயநிர்ணய உரிமை அதுக்கு முழுமையான சுயநிர்மை தான் அதுல குறிப்பிடப்படுது. அதை நாங்க நீ உலக சுயநிர்மை வெளியாக சுயநிர்மை அவற்ற சிந்தனைகள் அந்த உலக சுயநிர்மை வெளியே சுயநிர்மை சொல்லி எங்கட சுயநிர்ணய உரிமையை கூறு போடுற ஒரு பண்பு கூட இருக்கிறதால அவற்ற எண்ணங்கள் அதுக்குள்ள இருக்குது. அப்ப இன்றைக்கு உலகத்துக்கு தமிழ் தேசிய பொதுக்கூட்ட அறிக்கைய உலகத்துக்கு தெளிவா இருந்து பலவீனம்னு பார்க்கிறோம்னு சொன்னால், ஆனால் மறுபக்கத்துல பார்த்தோம்னால் 13- சைதின் தேர்தல் அறிக்கைன்றது 13-. ஏன் 13- என்று சொன்னால் கிட்டத்தட்ட அவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னால் நடைமுறையில இருக்கிற 13ஆம் திருத்தம், நடைமுறையில இருக்கிற 13ஆம் திருத்தத்துல காணி இல்ல போலீஸ் இல்ல. அதை விட அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாச காலத்துல இருந்து இன்றைக்கு கடைசியா வந்த இன்றைக்கு இருக்கிற ரணில் வரைக்குமான ஜனாதிபதிகள காலங்கள்ல நிறைய 13 கழிச்சு வந்தாச்சு. அது பெரிய உரையாடல் இருக்கு. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் தமிழக வடமாகாணத்தின முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கூட அந்த 13 என்னென்ன நீக்கப்பட்டிருக்கு ரணசிங்க பிரேமதாச காலத்துல இருந்து என்ன நீக்கப்பட்டிருக்கின்ற பெரிய பட்டியலை பார்லிமெண்ட் சமர்ப்பிச்சிருந்தார். சோ ஒரு பெரிய பட்டியல் நீக்கப்பட்டுட்டு இன்றைக்கு இருக்கிற 13-. அந்த 13- தான் நடைமுறைப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார். 13- என்ற ஒரு வேலைக்கு அப்பால அவ சொல்லிக்கிறது தற்போது நடைமுறையில் இருக்கிற 13 நடைமுறைப்படுத்துறது 13- தான். அந்த 13- ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு நாங்க சைத்துக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை தமிழக கட்சியின் இனாளிப்பு போரை முடிப்பதற்காக ராஜபக்ச இந்தியாவுக்கு சொன்ன விஷயம் 13+++. இனாளிப்பு தமிழர்களை இனாளிப்பு செய்வதற்காக அவர் சொன்ன வார்த்தை யாழங்கள் அது என்றைக்குமே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படே இல்லை. இப்ப இவர் ரணசிங்க பிரேமதாசனுடைய மைந்தன் வந்து மைனஸ் நினைக்கிறார். இவர்களை கொண்டு வருகின்ற எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை சொல்ல இதுல முக்கியமா என்னென்றால் இந்த தமிழர்களுடைய அபிலாசைகளையே குழி தோண்டி புரைக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் தமிழ் ஈழ பரப்பிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள். நிச்சயமா. ஏன்னா இது உண்மையில அவர்கள் நாங்கள் சாதாரணமாக கடந்து போயிடலாம் முடியாம இருக்கு என்று சொன்னால் அவர்கள் ஏற்படுத்தின தாக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் எளிமையா கடந்து போயிடாமல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நல்ல பே பாலிசி என்றால் இவன் வந்து நாங்கள் அடிச்சு விட்டுருவான், இவனோட நல்லவன், இந்த நல்ல அதெல்லாம் நிராகரிக்கலாம். இப்ப என்னதான் சொன்னாலும் தமிழ் கட்சியில நிராகரிக்கலாம் இருக்குன்றால் எங்களுக்கு பே என்றது தெரியும் எல்லாருக்குமே. தென்னிலங்கை கட்சிகள் எல்லாமே பே என்றது எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த பே என்ற நிராகரிக்கலான்னு விளங்கி கொண்டு ஒரு பொலிசியை கொண்டு வந்தீங்கன்னா நல்ல பே பொலிசின்னு சொல்லி நாங்கள் இதுல நல்ல பேயை தெரிவு செய்யணும்னு சொல்லி அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல் சிந்தனை தான். நல்ல பேயை கொண்டு வர ஏன்னா பே என்றாலே எங்களை அடிச்சு கொள்ளும், அதான் மாட்டுக்கிறது இல்ல. நல்ல பே கெட்ட பே எல்லாம் இல்ல. நாங்க என்ன சுந்தர் சிங் படத்துல வர பேயையும் முனி படத்துல வர என்ன லாரன்ஸ் பேயையும் பாக்கலாம். பே என்றாலே அடிச்சு கொள்ளும் தான், அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்ல. சோ அப்படி இருக்கேக்க நாங்க நல்ல பெயிண்ட் தான் நாங்க தீர்மானிக்க முடியும். கிட்டத்தட்ட நாங்க நல்ல பெயிண்ட் போட்டு எல்லாருமே பார்ப்போம். நல்ல பெயிண்ட் சொன்ன சரத் பொன்சேகா தான் போர்க்காலத்தின் ராணுவ தளபதி, இனப்படுகொலை ஆளி. நல்ல பெயிண்ட் சொன்ன மைத்திரிபால சிறிசேனா தான் இறுதி யுத்த அதாவது மே 18 காலப்பகுதியின் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர். இலங்கை போர்வெட்டின் கொண்டாட்டத்தில் ஒரு சூத்திரதாரியும் அவர் தான். மைத்திரிபால சிறிசேனா போர்க்குற்றவாளி. நாங்க இப்ப நல்ல பேன்னு சொல்லுவோம். இங்க யாரு சைத் பிரேமதாசா 2019 தெரிவு செய்தோம், வாக்களிச்சோம். 2019 வாக்களிச்சோம். என்னத்துக்கு அவர் அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 1000 விகாரையை கட்டுற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார். நாங்க வாக்களிச்சோம். நாங்க அதுக்கு பிறகு பார்த்தால் இன்றைக்கு சமாளத்துல பெருமுன நில அதாவது போர் வெட்டியால கட்டமைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா நலிவுட்டு அப்புறவு அந்த பொதுஜன பெரமுனல தங்களை பாதுகாப்புக்காக போய் சேர்ந்த போர்க்குற்றவாளி எல்லாரும் இப்ப எங்க இருக்கணும்னு பார்த்தால் எல்லாருமே இருக்கிறது சைத்தின் பாசறைக்குள்ள. இன்றைக்கு சைத் வந்து ஒரு போர்க்குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு பாசறையைத்தான் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பேர்ல கட்டமைச்சு வச்சுக்கிறார். கிட்டத்தட்ட அத்தனை முன்னாள் ராணுவ தளபதிமாரும் முன்னாள் கடற்படை தளபதினு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் உண்டு சைத்துக்கு பின்னால நிக்குது. சோ அவர் ஒரு பெரிய போர்க்குற்றவாளி இன்றைக்கு பாசறையா இருக்கிறார். நாங்க அவர்தான் நல்ல பேயின்றோம். சோ எங்க நல்ல பேய் எங்க எல்லாமே எங்களுக்கு சேம் தான். இங்க நாங்க ராயபக்சாக்கு எதிராக கொண்டு வந்த எல்லா பேருமே எங்களுக்கு பேதான். நாங்கள் இப்ப இந்த சிங்கள பேய்களை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இந்த வார இந்த ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி ஒரு ரிசல்ட் ஒன்று வரப்போகுது.
ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களும் வந்து பொது வாக்காளர் பொது வேட்பாளருக்கு வாக்கு போடுகிறார்கள் வையுங்கள். இதனுடைய பிரதிபலன் ரியாக்ஷன் தெற்கிலே எப்படி இருக்கும்? இவர்கள் இந்த தமிழர்களுடைய வாக்கு நம்பி இருந்தோம், தமிழர்களால தான் நாங்கள் தோற்று விட்டோம், அங்கு ஒருவர் அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார் வெப்பமே தென்னிலங்கை சிங்களவர்கள் அவர் தங்களை தலைவர்களால் தெரிவு செய்கிறார். இதனாலும் தமிழருடைய வாக்கை எதிர்பார்த்திருந்த இந்த சிங்கள பேய்கள் தாங்கள் தோற்றுவிட்டோம், இதுக்கு தமிழர் தான் காரணம் என்று சொல்லி ஒரு இனக்கலவரத்தை ஏன் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று இல்ல இன்று அந்த சூழல் இல்லைன்னு நம்புறேன். இனக்கலவரத்துக்கான சூழல்கள் இன்று இல்லைன்னு நம்புறேன். அடுத்த இன்னொரு பிம்பம் உண்டு. ஏன் 2015 மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்பட்ட போதும் மஹிந்த ராஜபக்ச அப்படி ஒரு பெரிய அழுகுறலோட பெரிய காணொலிகள் ரெண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்பாந்தோட்டையில அம்பாந்தோட்டை வீட்டை போயிருந்து வந்த ஊடகங்கள் மக்களுக்கு முன்னால மக்களுக்கு முன்னால அழுது கொண்டு சொல்றார், தன்னை தோற்கடிச்சது தமிழர்களான்னு சொல்லி சொல்றார். அது பெரிய ஒரு அதுவரை உருவாக்கல, என்ன பெரிய ஒரு கலவரத்துக்கான சூழலை உருவாக்கல. சோ நாங்கள் ஒரு பிரமைக்குள்ள வாழ்றோம். இப்ப கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தமிழிசை கட்சியின் இந்த பொது வேட்பாளர் எதிர்க்கிற தரப்பு வந்து அதைத்தான் முன்வைக்கினான். இப்ப நாங்கள் செய்யற இந்த பொலிட்டிக்ஸ் தமிழ் பொது வேட்பாளர் வந்து இனவாதத்தை கொண்டு வந்துருமோன்னு சொல்லி. எப்ப இனவாதம் இல்லை நாட்டுல எப்ப இனவாதம் இல்லை? இனவாதம் நிலையானதான். அதாவது சிங்கள இனவாதம்ன்றது நிலையானதான் இருக்கு. பொது வேட்பாளர் கொண்டு வரதால அது ஏற்பட போறது முதல்ல இருக்கிறதான். அதுக்கான அது கலவரத்துக்கு போகுமான்றது, கலவரத்துக்குரிய சூழல் இருக்கான்றது சமகாலத்தில் அதுக்குரிய சூழல் இல்லை. ஏன்னா நாங்கள் சர்வதேசம் கண்காணிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள இந்த எலெக்ஷனே ஒரு பெரிய போட்டியில நடக்குது. தங்கள் நலன் சார்ந்த வரணும்ன்றதுல சர்வதேசம் குறிப்பா நிற்கும். அதை தாண்டி என்ன சொன்னாலும் இன்றைக்கு இலங்கை பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருக்குது, இன்னும் மீளையில. இன்றைக்கு இலங்கை பொருளாதார நெருக்கடிக்குள்ள பெரிய மீள முடியாத பொருளாதார நெருக்கடி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இப்ப நான் ஒரு பேப்பர்ல வாச்சேன், கருத்து கணிப்பு ஒன்றுல எதிர்ப்பிரமை, அதாவது பொருளாதார நெருக்கடியில இருந்து இலங்கை மீண்டுட்டுன்னு சொல்லி அணி செய்கிற பிரச்சாரம் வந்து ஒரு பிரமை. கருத்து கணிப்புல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட சிங்கள மக்கள் சொல்லி இருக்கணும், தாங்கள் 2020 இன்னும் 2022 இன்னும் மூளையில இன்னும் அதே நெருக்கடிக்குள்ள இருக்கிறோம், அல்லது இன்னும் அதுக்கு கூடவா இருக்கிறோம் ஒழிய இன்னும் 2020 முன்னரான வாழ்வுக்கு 2022 முன்னரான வாழ்வுக்கு நாங்க இன்னும் போகல என்றதான் சிங்கள மக்கள் எண்ணமாம இருக்குது. மனித உரிமை ஆணையத்தினுடைய 57வது அமர்வு துவங்கிட்டு நேற்று மனித உரிமை ஆணையாளர் வந்து இலங்கை சம்பந்தப்பட்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையிலே வந்து மனித உரிமை ஆணையாளர் வலி தெளிவாக சொல்கிறார், இலங்கையில் ஒரு விடயங்கள் கூட இன்று வரை நல்லபடியாக முன்னேற்றம் இல்லை என்றது நல்ல கிளியரா சொல்லப்பட்டிருக்காது அவருடைய அறிக்கை. ஆனா இனி இது வந்து ஆணையாளருடைய அறிக்கை, இது எங்க நீர்த்து போக செய்யப்படும் என்று சொல்லி சொன்னால், இது இறுதியாக வந்து இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கூட்டி கழிச்சு பெருக்கி அது பிளஸ் மைனஸ் எல்லாம் போட்டு அது ஆணையாளருடைய அறிக்கையை வந்து ஒன்றுமில்லாம ஆக்கிடுவாங்க. என்றால் அரசுகள் வந்து எந்த அரசுமே தங்களோட தேசிய நலன் சார்ந்தும் செய்யப்படும். தேசிய நலன் தங்களோட தேசிய நலன் இலங்கையுடன் எப்படி இருக்குது அந்த கட்டமைப்புக்குள்ள போகும்போது அதெல்லாம் பிளஸ் மைனஸ் போட்டு அரசுக்கு அரசு தேவை. அரசுக்கு அரசு தேவைன்றக்க நான் உன்னை விருட்டுற செய்வியா என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள மேக்சிமம் இதையாக செய். மனித உரிமை ஆணையத்தில் வேலை செய்கிற செயற்பாட்டாளர்களுடைய கருத்து என்றால் போர்க்களத்துல கொள்றது இவன் தான், பிறகு ஐநாவில வந்து ஆற்றுப்படுத்துறது இவன் தான். கிட்டத்தட்ட அதான் இப்ப நினைக்கிறேன் இந்த ஐநாண்ட சொல்ல 2009 பிளைட்ல வந்து பார்த்த ஃபான்கிமின் சொன்னது போர் வெற்றியை பாராட்டினவர், அதாவது ஒரு பெரிய பயங்கர அமைப்பு அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி பாராட்டினவர். அதே ஐநா தான் 2012 மனித உரிமை பேரை என்ன மனித உரிமை குற்றம் போர் குற்றம்னு சொல்லி தொடங்குது. பிறகு இன்றைக்கு போர் குற்றம் அப்பால ஒரு இனப்படுகொலை அதை இன்னும் சொல்ல தயார் இல்ல. இனப்படுகொலை இப்ப இனப்படுகொலை சொல்வாங்க, அடுத்த நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம். சோ இவர்கள அஜெண்டான்றது அந்தந்த அரசுகள் நலன்களுக்கு தங்களுடைய நலன் சார்ந்துதான் அது இருக்கு என்பது மாற்று கருத்து இல்லை. இறுதியாக இந்த இதுல அந்த நாங்கள் ஒரு இன்னொரு விடயத்தை என்ன சொன்னா, அப்ப இந்த நாங்க ஏற்கனவே ஒரு அமர்விலே இது சம்பந்தமா பேசியிருக்கின்றோம். இந்த இவர் வரப்போகின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து இப்ப பயமுண்ட கொண்டு போகிறார்கள், கவிட்டு கொண்டு போகிறார்கள் என்று கதைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு கூறும் வகையிலே வந்து இந்த அறிக்கை வந்திருக்கு. பயமுண்டை பற்றி ஒரு உரையாடலோ ஒரு சொல்லாடல் கூட அங்கு இல்லை. பயமுண்டை முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது, ஒற்றையாட்சியை முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பயமுண்டை பற்றி பேசுகின்ற ஆட்கள் அதுக்குள்ள இருந்தபடியாத்தான் இப்படியான சந்தேகம் வந்தது. அதை கொஞ்சம் விளக்கங்க, நான் முடிகிற நேரம் நான் நினைக்கிறேன். இதுல
நாங்கள் பார்க்கிற பார்வைக்கும் உள்ளக நடைமுறைக்கும் வேற டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் எனக்கு சமகாலத்துல உணர முடியாது. அதாவது ஏன்னு சொன்னால் உண்மையில அந்த பொது கட்டமைப்புக்குள்ள பொதுச்சபையின் வலு கூடிக்கொண்டு வருது. அதுக்கு பின்னால நான் எல்லாம் மாட்டுக்கருத்து இல்ல. சில சமூக தொடர்புகள்லாம் காரணம். என்ன சொன்னால் புலம்பெயர் மட்டத்துல பொதுச்சபைக்கு அதிகரித்து வருகின்ற ஒரு ஆதரவு அல்லது இந்த தாயக பிறப்புக்குள்ளையும் பொதுச்சபையை மக்கள் நம்புறது. என்றால் பிரச்சாரத்துக்கு எல்லாம் தான் சேர்ந்து போயினோம். சேர்ந்து போறதுல எல்லாம் தெரியுது. கட்சிகளை தாண்டி பொதுச்சபை முறையில தான் மக்களுக்கு கூட நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு புலம்பெயர் சமூகம் இந்த பொது கட்டமைப்புக்கு ஆதரிக்குன்னு சொன்னால் அடி பொதுவெற்பு ஆதரிக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த பொதுச்சபை கட்டமைப்பு தான். இந்த பொதுச்சபை கட்டமைப்புக்கு சமூக மட்டத்தில் இருக்கிற ஆதரவு என்பது பொது கட்டமைப்புக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு சொன்னா பொதுச்சபையில கை ஓங்குது. அதான் வலிமையான விஷயம். பொதுச்சபையில கை ஓங்குறது தான் இப்ப நாங்க சொன்ன இந்த 13 முழுமையா நீக்கினது. இப்ப அதான் இப்ப இந்த அதான் குறிப்பா இன்றைக்குமே சில பேர் ஏன் 13 வேணாம்னு சொல்லல என்ற சில பிடிவாதமான கதையெல்லாம் இருக்குது. 13 வேணாம் அந்த விமர்சனம் பெறக்கூடாத கண்டிதான் சொல்லி இருக்குது. ஒட்டியாட்சி பொருத்தமற்றது தெளிவா சொல்லப்படுது. ஒட்டியாட்சி என்றால் இதை சொன்ன ஒட்டியாட்சி பொருத்தமற்றன்னு சொல்லாம விட்டிருந்தால் நிச்சயமாக சொல்வார்கள் இதுக்குள்ள கொன்றலாம், இந்த கட்டமைப்புக்குள்ள 13 அது நஞ்சதான் நாங்க சொல்ற வரையறதான். இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இதுல சில பேர் சில விமர்சனத்தை வைக்கலாம். அப்ப நீங்கள் ஏக்கிய ராஜ்யத்தை நிராட்சினீங்க சொற்களுக்குள்ள ஒன்றுமில்ல, சொற்களுக்கு நாங்க வரையறதானே காரணம் என்று சொன்னால் ஏக்கிய ராஜ்யத்தை நிராட்சியம் சொன்னால் ஏன் ஏக்கிய ராஜ்யத்தை நிராட்சியம் சொன்னால் ஏக்கிய ராஜ்யத்துல வரையறை இருக்குது. ஏக்கிய ராஜ்யம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்குது. பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோன்னே அங்க என்ன செய்யுது அது ஒட்டியாட்சி வந்துடுது. அதெல்லாம் நாங்க இந்த ஏக்கிய ராஜ்யத்தை நிராகரிக்க முடிய இங்க நான் என் பன்மை தேசியத்தை நான் வரையறை பண்றேன்டா. பன்மை தேசியம் தெளிவா சொல்லியிருக்கு ஒட்டியாட்சி நிராகரிக்கிறோம். அதே நேரத்துல தமிழர்களை தேசிய இனமா ஏற்றுக்கொண்டு ஒரு தேசங்கள ஒன்றிணைவை பற்றி உரையாடுது. சோ இது அதிகார பயிர்கின்ற கூறுகள்லாம். சோ நாங்க இந்த வரையறையெல்லாம் எதையும் தீர்மானிக்கிறோம். சோ இந்த வரையறைக்குள்ள பார்க்கும் போதும் இது முழுமையாக ஒட்டியாட்சியை ஒரு நிராகரிக்கிற அரசியல். அந்த ஒட்டியாட்சி நிராகரிக்கிறதுக்கான வேர்ட்ஸ் போறதுக்கு காரணம் இந்த 13 சார்ந்திருந்த அச்சம், 13 சார்ந்திருந்த ஒரு சஞ்சலமான விமர்சனங்களை நீக்கிற வகையில தான் இந்த ஒட்டியாட்சி நிராகரிப்புக்கான கூட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். முக்கியமா இந்த எலெக்ஷன் இந்த வருகின்ற தேர்தல் மேடைகளிலே அங்கு வேலை செய்கின்ற செயற்பாட்டாளர்கள் பேச்சாளர்கள் இந்த இதில் நிற்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இந்த புளுரி நேஷனல் அந்த டெபினிஷனுக்கு கட்டாயம் மக்களுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும். பன்மை தேசிய அரசு என்றால் என்ன என்ற விளக்கங்களை சரியாக கொடுக்க வேண்டும். இது நிச்சயமா என்ன சொன்னால் நானும் இது சார்ந்து நான் இந்த புளுரி நேஷனல் பண்றத முதல் நான் போன உரையாடல்ல அது பெருசா நான் பார்க்கல, அது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா நான் பார்க்கல. என்றால் நான் அந்த பன்மை தேசியம் உண்டைக்க என்னுடைய எண்ணங்களுக்குள்ள அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள். சோ தேசிய இனம் உண்டைக்க நாங்கள் தேசிய இனம் அது என்ற சமஸ்தியமா தானே அதிகார பயிர்கிறது தேசிய இனங்களுக்கு அந்த அடிப்படையில நான் அந்த கருத்தை சொன்னேன். ஆனா பிற்பட நான் இந்த உரையாடலுக்கு பிறகு சில காணொலியில பார்க்கும் போதும் சில பேருடைய பதிவுகளும் இந்த பன்மை தேசியம் என்பது ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட குறிப்பா போல் நீங்க சொன்ன மாதிரி பொலிவியாவை மையப்படுத்தின உரையாடலை வச்சுக்கணும். பொலிவியாவை காரணம் காட்டி இது சார்ந்த விமர்சனங்கள் முன்வைக்க அதே ஒரு நோக்கமாக கொண்டுதான் நான் அந்த எண்ணங்களுக்குள்ள நானும் என்றால் சில பொறுப்பு இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அப்ப நான் அதால நான் பொதுச்சபை சார்ந்த அதாவது இந்த அரசியலமைப்பு இந்த எங்களுடைய பொது கட்டமைப்பு தேர்தல் அறிக்கையை உருவாக்கின குழுக்களும் அதை பற்றி உரையாடினான். என்றால் அவர்களை வரையறை சொல்லணும். சோ அவர்களோட வரையறையை நான் கேட்க தேவையான அடிப்படையில் அவரோட உரையாடினேன். அவர்கள் உரையாடும் போது அவர்களால் தெளிவாக சொன்னார்கள், அதில் மாட்டிக்கிறது இல்லை. என்றால் நாங்கள் ஒட்டியாட்சி நிராகரிக்கிறோம், நாங்கள் தேசிய ஒன்றினை பற்றி சொல்றோம். அடுத்தது இலங்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள் இருக்குது. அப்ப தேசிய இனங்கள்ன்றது இன்றைக்கு தேசியம்ன்றதும் அதிகார பகிர்வு சார்ந்த ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அது முதிர்ச்சியானது. ஏன்னா இன்றைக்கு ஒட்டியா நாங்கள் ஒரு புதிய உலக ஒழுங்குக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜனநாயகம் பற்றிய மறுசீரமைப்பு ஜனநாயகம் வந்துருது. இன்றைக்கு இந்த ஜனநாயகமே மறுசீரமைப்பு ஜனநாயகம் ஒரு புதிய எண்ணங்களுக்குள்ள போகுது. அப்படி நிறைய சித்தாந்தங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருது. அதாவது ஒரு நியோ கான்செப்டுக்கு பிறகும் ஒரு புதிய கான்செப்டுக்குள்ள பயணிக்கிற ஒரு உலக ஒழுங்குல நாங்க இன்றைக்கு இருக்கிறோம். சோ இன்றைக்கு இந்த அதிகார பயிர்வு சார்ந்த விடயங்களுக்கு ஒட்டியாட்சி சமஸ்தியை தாண்டி நிறைய விஷயம் வந்துட்டு நினைக்கிறேன். இதுல ஒரு விஷயமா சொல்லணும் என்னென்றால் ஸ்பெயின்ல ஒரு அரசியலமைப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னா சுயாட்சிகளின் நிலை, அதாவது எஸ்டோடா டி லெஸ் ஆட்டோனமியாஸ் அது அவங்க மொழியில இருக்குது. அது தமிழ் மொழிவாக்கம் சுயாட்சிகளின் நிலை என்று சொல்லி ஸ்பெயின்ல இந்த ஸ்பெயின்ல இருக்க சுயாட்சிகளின் நிலைன்றதும் ஒரு வகையில ஒரு அதிகார பயிர்வு சார்ந்ததான். அவங்களும் அவையிலும் முதல் கூட்டாட்சி என்ற கட்டமைப்புதான் இருந்தவர்கள். ஆனா கூட்டாட்சியில இருக்கிற சில கூட்டாட்சிக்குள்ள சீர்திருத்தங்கள் தேவைப்பட்டது. அதாவது கூட்டாட்சிக்குள்ள ஸ்பெயின்ல இன்றைக்கும் அந்த கத்தலோனியா என்ற பிரச்சனை இருக்கு. அந்த வர்த்தக மையம் அது சார்ந்த இருக்கிற பிரச்சனை மையப்படுத்தி சுயாட்சிகளின் நிலைன்னு சொல்லி புதிய கான்செப்ட் கொண்டு வராங்க. அவங்க தங்களுக்கு எது பொருத்தம், அதாவது
தங்களுடைய நாட்டின் பண்புக்கு தங்களுடைய நாட்டின் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எது பொருத்தம் பார்க்க அவங்களுக்கு கூட்டாட்சின்றதை விட இன்னொன்று அதுக்கு மேலதான் போன தேவை இருக்குது என்ற அடிப்படையில் தான் என்ன நடக்கின்றால் சுயாட்சிகளின் நிலை என்று சொல்லி ஒரு புதிய ஒரு உரையாடலை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு அரசும் இன்றைக்கு அந்த ஒட்டியாட்சி கூட்டாட்சி என்ற அது ஒரு பழமையான சிந்தனையா போயிட்டு இன்றைக்கு அதை தாண்டி முற்போக்கான சிந்தனைகள் ஒவ்வொரு தேசங்களும் தங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட பிரச்சனையை அடையாளம் கண்டு புதிய சிந்தனைகளை பயணிக்கிறது தன்மை இருக்குது. உலக ஒழுங்கு வந்து புல்லாக மாறிக்கொண்டு போகுது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக் பவர் என்று சொல்கின்ற அமெரிக்காவினுடைய இருப்பிடம் வந்து இப்ப சைனாவை நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது. வல்லரசுகள் வந்து ஆசியாவை நோக்கித்தான் நிறைய மாற்றங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் ஆசியாவிலே வந்து விட்டது. இறுதியாக முடிக்கின்ற நேரம் வந்துவிட்டது மகாசேனன். இறுதியாக புலம்பெயர் தேசத்து உறவுகளுக்கு நீங்க என்ன இந்த பொது கட்டமைப்பு இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்க சுருக்கமாக சொல்லுவோம். இதுல நான் சுருக்கமாக சொல்லிவிடுறேன் சொன்னால் நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் எதிர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம்னு நம்புறேன். அந்த அடிப்படையில் தான் அதாவது என்பிபி ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாங்கள் ஒரு அதாவது 2019ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச வெற்றிக்காக உலகத்துக்கு புலம்பெயர் சமூகத்திலிருந்து பெரிய ஒரு ஓட் பேங்க் தாயத்துக்கு வந்துச்சோம். அப்படித்தான் இன்று 2024 எலெக்ஷன்ல நாங்கள் பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி அனுரா குமாரநாயக்காண்ட வெற்றிக்காக பல புலம்பெயர் சிங்கள புலம்பெயர் உறவுகள் இங்க அதாவது தாயத்துக்கு வர்ற நிலைமை காணப்படுகின்றது. சோ எங்களால நாங்கள் அவர்கள் போன்ற ஒரு சூழலுக்குள்ள நாங்கள் வாழையில எங்களுக்கு சில நெருக்கடிகள் எங்களோட புலம்பெயர் சமூகத்துக்கு சில நெருக்கடிகள் காணப்படலாம். அதாவது வரக்கூடியவர்கள் வரலாம், வர முடியாதவர்கள் ஆக குறைந்தது தங்களுடைய உறவுகள் தாங்கள் உதவி செய்கிறவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு அழைப்பினூடாக ஆயினும் இந்த பொது வேட்பாளருக்கான தேவை பொது வேட்பாளர்ன்றது எங்களுக்கானது. இது வந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சித்தாந்தம் இல்ல, இது தமிழ் மக்களோட சித்தாந்தம். தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிலை உரிமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அரங்கு என்றதை கூறி சங்குக்கான வாக்க உறுதிப்படுத்துறதுக்கான உழைப்பை கொடுக்கணும் என்றால் நான் புலம்பெயர் சமூகத்தையும் வேண்டேன். அதை விட தொடர்ச்சியாக இந்த பொதுச்சபைக்கான ஆதரவை கொடுக்கிறவனூடாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்த வேணும் என்ற எங்களுக்கு ஒரு சமூகத்தின் எங்க தமிழ் தேசியத்தின் இருப்புண்ட ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பா தான் நான் பார்க்கிறேன். அதுக்கான ஒத்துழைப்பையும் தொடர்ச்சியாக புலம்பெயர் சமூகம் வழங்கணும் என்றுதான் என்ற நீங்க சொன்ன போல வந்து தமிழ் பொது கட்டமைப்பு வந்து தமிழ் மக்கள் பேர மாதிரி சின்ன பின்னமாக போகாமல் இந்த தமிழ் பொது கட்டமைப்பை இந்த தேர்தலுடனே வந்து இன்னும் வலுப்படுத்தி இன்னும் இவர்கள் யாரை கைகாட்டுகின்றார்களோ அவர்களுக்கு வாக்கு போடுவதற்கு நாங்கள் மக்கள் இந்த மென்டாலிட்டியை ஃபுல்லா மாற்ற வேணும். இன்றைக்கு நீங்க இந்த அமர்வில் கலந்து கொண்டு இந்த புளூரினேஷன்ஸ் அது சம்பந்தமாகவும் மற்ற நேஷன்ஸ் அதாவது தேசம் புளூரினேஷனல் ஸ்டேட் சம்பந்தமாகவும் தேசிய சம்பந்தமாகவும் இப்படி இவைகள் வேறுபடுகின்றன என்பதும் தமிழர்களுக்கு என்ன விடயம் இதிலே பொருந்தும் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் விளக்கமாக ஆராய்ந்தோம். அந்த வகையிலே நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகாசேனன். இன்னும் ஒரு அமர்வில் வந்து நாங்கள் வேறு விடயங்களை கலந்து ஆலோசிப்போம். நன்றி.